அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து விசாரிக்க பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா சென்னை வந்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் விரிவான தகவல்களை கேட்கலாம். லாவண்யா, தற்போது அமித்ஷா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனை அடைந்து விட்டாரா? அங்குள்ள நிலவரம் குறித்து சொல்லுங்க. அதாவது பாஜகவுடைய தேசிய தலைவர் அமித்ஷா மற்றும் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ஆகிய இருவரும் சற்று முன் அப்பல்லோ மருத்துவமனைக்குள் சென்றிருக்கிறார்கள். தமிழக முதல்வருடைய உடல்நிலை குறித்து நேரடியாக அறிவதற்காக பாஜகவுடைய மாநில தலைவர் உள்ளிட்ட அனைவருமே அமித்ஷா மற்றும் அருண்ஜேட்லியுடன் உடன் சென்றிருக்கிறார்கள். டெல்லியிலிருந்து இன்று பிற்பகல் 12:45 மணி அளவில் அமித்ஷா மற்றும் அருண்ஜேட்லி ஆகிய இருவரும் விமானம் மூலம் சென்னை வந்திருந்தார்கள். இந்த நிலையில் அவர்கள் இமேஜ் ஆடிட்டோரியம், அதாவது சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய இமேஜ் ஆடிட்டோரியத்தின் விருந்தினர் அறையில் அவர்கள் ஓய்வு எடுத்து பின்னர் தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை தந்திருந்தார்கள். அதாவது கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி தமிழக முதல்வர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவருடைய உடல்நிலை குறித்து நேரடியாக பார்த்து அறிவதற்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்திருந்தார். இந்த நிலையில் அவரை தொடர்ந்து, அதாவது ராகுல் காந்தியின் வருகையை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக அண்டை மாநில பிரதிநிதிகள் ஆகியோர் தமிழகத்திற்கு வருகை தந்து முதல்வருடைய உடல்நிலை குறித்து நேரடியாக அறிவதற்காக அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்திருந்தார்கள். அதே போன்று அவர்களுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று பாஜகவுடைய தேசிய தலைவர் அமித்ஷா மற்றும் மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி ஆகிய இருவரும் வந்திருக்கிறார்கள். சரண்யா. லாவண்யா, தமிழக பாரதிய ஜனதா தலைவர்கள் யாரெல்லாம் அமித்ஷா மற்றும் அருண்ஜேட்லி அவர்களுடன் இருக்கின்றனர்? அதாவது அமித்ஷா மற்றும் அருண்ஜேட்லி ஆகிய இருவரும் தனி கார் மூலம் அப்பல்லோ மருத்துவமனைக்குள் சென்றார்கள். அவர்களை தொடர்ந்து பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் இல கணேசன் உள்ளிட்டோரும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய தேசிய செயலாளர் எச் ராஜா ஆகியோரும் மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இவர்கள், அதாவது அப்பல்லோ மருத்துவமனைக்கு இதற்கு முன்னராகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் இல கணேசன் ஆகிய இருவரும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை தந்து முதல்வருடைய உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் கடந்த அக்டோபர் 8ஆம் தேதி மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு அவரும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை தந்து முதல்வருடைய உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். இந்த நிலையில் இன்று மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி மற்றும் பாஜகவுடைய தேசிய தலைவர் அமித்ஷா ஆகிய இருவரும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 21 நாட்கள் ஆகிறது. இந்த சூழலில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் முதல்வருடைய நேரடியாக அறிவதற்காக, அதாவது முதல்வருடைய உடல்நிலை குறித்து நேரடியாக அறிவதற்காக அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த சூழலில் இன்று அமித்ஷா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரண்யா. இதுவரை முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்க்க வந்த எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் அவரை நேரடியாக பார்க்கவில்லை என்பது ஒரு முக்கியமான விஷயம். தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷாவும் வந்திருக்கிறார், நிதியமைச்சர் அருண்ஜேட்லியும் வந்திருக்கிறார். இவர்கள் முதலமைச்சரை நேரடியாக சந்திக்க ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? அதாவது இதற்கு முன்னராக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அதே போன்று ஆளுநராக இருக்கட்டும், அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை தந்து மருத்துவர்களிடமும் அதே போன்று சிகிச்சை பெற்று வரக்கூடிய முதல்வரை நேரடியாக சந்தித்து பேசவில்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அதாவது அப்பல்லோ குறிப்பாக புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடி கூறும்பொழுது சிகிச்சை பெற்று வருபவரை தொந்தரவு செய்வதில் எந்த விதமான உடன்பாடும் தனக்கு இல்லை என்ற காரணத்தினாலேயே மருத்துவர்களிடம் கேட்டிருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். அதேதான் மருத்துவர்களும் இங்கு விரும்புவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது முதல்வருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முதல்வருக்கு அதாவது காய்ச்சல் மற்றும் நீர்சத்து குறைபாடு மட்டும் இல்லாமல் அவருக்கு அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய சுவாச அலர்ஜி மற்றும் சர்க்கரை நோய் ஆகிய இவற்றிற்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் தற்போது வரை முதல்வரை நேரில் சந்திப்பதற்கான அனுமதியை மருத்துவர்கள் மறுத்து வருகிறார்கள். இதன் காரணமாகவே அவர்கள் மருத்துவர்களிடமும் அதே போன்று அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களிடம் முதல்வருடைய உடல்நிலை குறித்து கேட்டறிந்து வருகிறார்கள். குறிப்பாக இதற்கு முன்னராக பேசிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதனையே தான் முன்னிறுத்தினார்கள். குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல புதுச்சேரி ஆளுநர் கிரண்பேடி குறிப்பிட்டது போல இது போன்று, அதாவது தொடர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு நபரை தொந்தரவு செய்யக்கூடாது என்ற காரணத்தினாலேயே தான் மருத்துவரை சந்தித்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். சரண்யா.
லாவண்யா, தற்போது முதலமைச்சரின் உடல்நிலையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் அல்லது அளிக்கப்பட்டு கொண்டிருக்கும் சிகிச்சைகள் குறித்து ஏதேனும் தகவல்கள் மருத்துவமனை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கா? அதாவது இதுவரை 9 அறிக்கைகள் மருத்துவமனை தரப்பில் முதல்வருடைய உடல்நிலை குறித்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி தமிழக முதல்வர் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை 9 அறிக்கைகளும் ஒரு செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற்றது. முதல்வருடைய உடல்நிலை குறித்து அவர்கள் விளக்கியிருந்தார்கள். அதாவது 22ஆம் தேதி காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக அவர் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று முதல்வருக்கு இன்ஃபெக்ஷன் எனக்கூடிய தொற்று இருக்கும் காரணத்தினால் அதனை கட்டுப்படுத்துவதற்காக லண்டனிலிருந்து மருத்துவர் ரிச்சர்ட் ஜான் பீலே தமிழகம் வந்திருந்தார். அவர் முதல்வருக்கு தொடர் சிகிச்சை அளித்து வருவதாகவும் அவர் பல்வேறு சிகிச்சைகள், அதாவது ஒரு குழு ஏற்கனவே அப்பல்லோ மருத்துவமனையில் முதல்வருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவுடன் இணைந்து முதல்வருடைய உடல்நிலை குறித்து உரிய பரிசோதனையை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் முதல்வருக்கான சிகிச்சைகளை வகுத்து அதற்கான சிகிச்சை தற்போது வழங்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் 3 பேர், அதாவது கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல்வர் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அக்டோபர் 5ஆம் தேதி எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து 3 மருத்துவர்கள் கொண்ட குழு தமிழகம் விரைந்தது. அதாவது குறிப்பாக டாக்டர் கில்மானி, டாக்டர் நிதிஷ் நாயக், அதே போன்று டாக்டர் அஞ்சான் சிரிகா ஆகிய 3 மருத்துவர்கள் தமிழகம் விரைந்திருந்தார்கள். அவர்கள் முதல்வருக்கு ஏற்கனவே சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழுவுடன் ஆலோசித்து அவர்களும் முதல்வருக்கான சிகிச்சைகளை பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதாவது முதல்வருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சுவாச அழற்சிக்கான சிகிச்சை தற்போது நடைபெற்று வருவதாகவும் அதற்காக அவருக்கு சுவாசத்திற்கான ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் எனக்கூடிய சுவாசத்திற்கான அந்த ஊண்டுகோல் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் முதல்வருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று ஊட்டச்சத்திற்கான மருந்துகள், அதே போன்று இன்ஃபெக்ஷன் எனக்கூடிய அந்த தொற்றினை தடுப்பதற்கான ஆன்டிபயோட்டிக்கும் முதல்வருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் நேற்று முன்தினம் அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டிருந்த அறிக்கையில் முதல்வருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவினர் முதல்வருடைய உடல்நிலை குறித்து உரிய கண்காணிப்பில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அவர்களுக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மருந்துகளும் முதல்வருக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அதே போன்று கில்நானி கடந்த 9 மற்றும் 10 தேதிகளில் சென்னை விரைந்து முதல்வருடைய உடல்நிலை குறித்து பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொண்டதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் முதல்வருடைய உடல்நிலை சீராக முன்னேறி வருவதாகவும் மருத்துவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. சரண்யா.